ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசீகர தோற்றம் இருக்கும். இந்த ரிஷபத்துல பிறந்த பையன பார்த்து ஒரு 10 பிள்ளைங்க லவ் பண்ண பிள்ளைங்க இருக்கும். அதே மாரி 10 பொண்ணுங்களா இருந்துச்சு அப்டின்னா 10 பசங்க இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஸ்வீட்ட சுத்தி எப்படி ஈயோ, எறும்போ முக்கியது பாருங்க. காதல் மன்னன் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் போலயே சொல்றத நிச்சயமா. பார்த்தா. எப்பயுமே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். என்னன்னா, அவங்களுக்கு இயல்பாவே வந்து ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், தொடர்புகளா இருக்கட்டும், இது ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் பெர்ஃப்யூம் போட்டு போனா பின்னாடியே 4 பிள்ளைங்க போகுதுல்ல. ஆஹா. அந்த மாரி நம்ம விளம்பரம் பார்க்குறோம்ல. ஆமா. கிட்டத்தட்ட ஏன்னா கலைத்துறையில நெறைய பேர் இருக்காங்க அப்டின்னாலே, இது வந்து உங்களுக்கு ரிஷபத்துல பிறந்தவங்க பல பேர் கலைத்துறையில இருப்பாங்க. ஆக்டர்ஸா இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த அழகு சார்ந்த விஷயங்கள ரொம்ப ஒரு முக்கியத்துவம் குடுக்குறவங்க. இதுல என்னன்னா, மேம் நான் லவ் பண்றேன்ற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அ காஸ்டியூம்ஸ் வாங்கி குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். அடுத்து மேக்கப் ஐட்டம் வாங்கி குடுத்தேன். பார்லர் கூட்டிட்டு போறேன். அப்படின்ற ஆட்கள் உண்டு. இதுலயே வந்து ஒரு சில பசங்க எடுத்துக்கலாம். போடுற ட்ரெஸ் வந்து என்னமோ ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸா கூட இருக்கும். காஸ்ட்லியாலாம் இருக்காது. பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். கம்மியான ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா அவ்ளோ லுக்கா இருக்கும். அப்படியே வேர் பண்ணிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கே கிராண்டா அந்த பையன பார்த்தாலே புடிக்குது அப்படின்ற மாரி. என்னன்னே தெரியல. ஏன் இருக்கிற பசங்கலாம் விட்டுட்டு உன்ட்ட ஏன் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க? சில பேர் கேட்பாங்கல்ல. படங்கள்ல பார்ப்போம்ல. அந்த மாரி இவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு வசீகர தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆணா இருந்தா பெண்கள் இடத்துல ஈர்க்கப்படுவாங்க. பெண்ணா இருந்தா ஆண்கள் இடத்துல ஈர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை யாருக்கு இருக்கும்னா ரிஷபத்துக்கு இருக்கும்.